நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். திண்டுக்கல் மாவட்டம் இளவரசி என அழைக்கப்படும் கொடைக்கானலுக்கு நாள்தோறும், வாரந்தோறும், மாதந்தோறும் சுற்றுலா பயணிகள் அதிகம் வருவது வழக்கம். கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் கொடைக்கானலில் இயற்கை எழில் கொஞ்சும் மலர்களை ரசித்து செல்கின்றனர். கொடைக்கானல் கடந்த 2 வருடங்களாக போதை காளான் மற்றும் கஞ்சா அதிக அளவு விற்பனையிலும் சுற்றுலா வரும் இளைஞர்களும் பயன்படுத்தினார்கள். ஒரு சில இளைஞர்கள் கொடைக்கானல் என்றாலே போதை காளான் மற்றும் கஞ்சா ஆகியவற்றை கொடைக்கானலில் வாங்கி பயன்படுத்துவதற்கு என்னும் நினைப்பில் வருகின்றனர். இந்நிலையில் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் மதுமதி அவர்களின் தலைமையில் கடந்த 2 மாதங்கள் முன்பு தலைவிரித்து ஆடிய போதை காளான் மற்றும் கஞ்சா விற்பவர்களை கொடைக்கானல் காவல்துறையின் 10க்கு மேற்பட்டோரை வழக்கு பதிவு செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கொடைக்கானலில் போதை காளான் மற்றும் கஞ்சா விற்பனை கட்டுப்பாட்டுக்குள் வந்துள்ளது. இந்நிலையில் தற்போது கொடைக்கானல் காவல்துறையினால் புதிய ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகளுக்கு போதை காளான் மற்றும் கஞ்சா உள்ளிட்டவை விற்றாலோ விற்பதற்கு உறுதுணையாக இருக்கும் விடுதி உரிமையாளர்கள் மற்றும் பணியாளர்கள் 20 ஆண்டு சிறை தண்டனை விதிப்பதுடன் விடுதிகளுக்கு சீல் வைக்கப்படும் என காவல்துறை எச்சரித்து வருகின்றனர்.